வணக்கம். நான் ஆர்.எம். ராம். இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பில் அமெரிக்காவிற்கு இன்று இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய இழப்பு தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ஈரான் போர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்க ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹார்மஸ் நீரிணை தொடர்ச்சியாக போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போர் மேகங்கள் அங்கு மெல்ல மெல்ல விலகி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. இந்த போரை எப்படியேனும் மீண்டும் தொடக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இஸ்ரேலிய பிரதமர் செயற்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பாகவும் இன்றைக்கு உலகத்தில தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு அரங்கேறி இருக்கு. அது தொடர்பாக பார்க்க போறோம். அமெரிக்காவில் அதிர்ச்சி. B-52 போர் விமான விபத்து உள்ளே என்ன விடயங்கள் நடந்திருக்கு ஒவ்வொன்றாக மிக விரிவாக பார்க்கலாம். உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவ விமானங்கள்ல ஒன்றாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய B-2 ஸ்ட்ராட்டோபார்ட்ஸ் விமானம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உலகத்தினுடைய கவனத்தை இன்று ஈர்த்திருக்கிறது. கலிபோர்னியாவில் அமைஞ்சிருக்கிற எவரெஸ்ட் விமானப்படை தளத்தில் நடந்ததாக கூறப்படுகின்ற இந்த சம்பவம் தற்போது பாதுகாப்பு வட்டாரங்கள்ல விவாதமாக கூட பேசப்பட்டு கொண்டிருக்குது. எங்களுக்கு கிடைத்துள்ள ஆரம்ப கட்ட தகவல்களின்படி காலை சுமார் 11:20 மணி அளவில் விமானம் ஊடு பாதையிலிருந்து புறப்பட்டது. ஆனால் புறப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே விமானத்தை கட்டுப்படுத்துவதற்கான சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு போர் விமானம். இந்த அமெரிக்காவினுடைய விமானங்கள்ல மிக முக்கியமான ஒரு விமானமாக இது கருதப்படுகிறது. இதுல ஏராளமான வசதிகள் இருக்கின்றன. ராணுவத்திற்கு அமெரிக்காவினுடைய ராணுவத்திற்கு மிகவும் பலமாக இருக்கின்ற ஒரு விமானமாகவும் இந்த விமானம் இருக்கின்றது. சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதியில அடர்ந்த புகை எழுந்ததாகவும் மீட்பு படையினர் உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தீ அணைப்பு வாகனங்கள், அவசர மீட்பு குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த சம்பவம் ஏன் சாதாரண விபத்தாக பார்க்கப்படவில்லை என்ற கேள்வியும் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்குது. ஏனெனில் மிக முக்கியமான ஒரு அமெரிக்காவிற்கு சொந்தமான விமானம். இந்த விமானம் எளிதில் விபத்துக்குள்ளாவது மிக குறைவு. எனினும் விபத்துக்குள்ளாகி இருக்கின்ற தகவல் வந்திருக்கின்றதன் அடிப்படையில் இது தொடர்பாக இப்பொழுது மிக அதிகமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் விமானம் B-52 ஸ்ட்ராட்டோபார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ விமானம். இது சாதாரண போர் விமானம் அல்ல. உலகின் நீண்ட காலமாக சேவையில் இருக்கும் மூலோபாய தாக்குதல் விமானங்கள்ல முக்கியமான ஒரு விமானமாகவும் இந்த விமானம் பார்க்கப்படுது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய விமானப்படையின் முக்கிய தாக்குதல் திறன்களில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. அதாவது யுத்த காலத்துக்கு இந்த விமானம் வந்துட்டு என்று சொன்னா அமெரிக்காவினுடைய படையினருக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த விமானம் மிகவும் பலமான விமானமாக இருந்திருக்குது. இந்த விமானத்தினுடைய முக்கிய தன்மைகள்ல ஒன்று என்னன்னா மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் வச்சே இந்த விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு தன்மையும் இந்த விமானத்துக்குள்ள இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. உலகின் பல பகுதிகளுக்கு நீண்ட நேரம் சென்று செயற்படக்கூடிய ஒரு விமானமாகவும் இந்த விமானம் அமெரிக்காவினுடைய ராணுவ விமானப்படையில இருந்திருக்குது. மேலும் இந்த விமானம் பெரிய அளவிலான ஆயுதங்களை ஏற்றி செல்லக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வழக்கமான தாக்குதல் ஆயுதங்கள் முதல் உயர் மூலோபாய திறன் கொண்ட ஆயுதங்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய திறன் கொண்டதாக இந்த விமானம் அறியப்படுகிறது. இப்பொழுது இந்த விமானம் வீழ்ந்திருக்கின்ற ஒரு விபத்து என்பது மிக சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல யுத்தகலங்களில் மிக தீவிரமாக செயற்பட்ட இந்த விமானம் திடீரென இன்று காலை பறப்பில் ஈடுபட எத்தனித்த போது அது திடீரென விபத்துக்குள்ளாகி அழிந்திருக்கிற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இது அமெரிக்காவில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உலகத்தில் மிகப்பெரிய எதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாகத்தான் இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதோட இந்த விமானம் வீழ்ந்ததுக்கான பல காரணங்கள் சொல்லப்படுது. இது ஒரு பழைய விமானம். ஆனாலும் இது இன்றைய சூழலுக்கு ஏற்றதாக, இன்றைய போர் சூழலுக்கு ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டு சிறப்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு விமானமாக சொல்லப்படுகிறது. இப்போது எழும் முக்கியமான ஒரு கேள்வி, விமானத்தில் யார் இருந்தார்கள்? இந்த வகையான விமானங்களை பாத்தீங்கன்னா இது மனிதர்களால் இயக்கப்படக்கூடிய விமானங்கள். இது ரோபோக்களை வைத்துக் கொண்டோ அல்லது இது தன்னியக்க விமானங்களோ அல்ல. இது மனிதர்களால இயக்கக்கூடிய விமானங்களாக இருந்திருக்குது. எனவே விபத்து நேரத்தில் நிச்சயமாக விமானிகள் குழு அல்லது விமானிகள் இந்த விமானத்தில் இருந்திருக்கலாம் என்ற தகவல்களும் கவனத்தை ஈர்த்திருக்குது. இந்த விமானிகளுக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது என்பது தொடர்பான கேள்விகளும் இப்ப எழத் தொடங்கி இருக்குது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகும் வரைக்கும் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் விமானம் வீழ்ந்து எரிகின்ற காட்சிகள் தொடர்ச்சியாக சர்வதேச ஊடகங்களினூடாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரத்தில் விமானம் பயிற்சி நடவடிக்கைகள்ல இருந்ததா அல்லது
தொழில்நுட்ப சோதனைக்கான நடவடிக்கைகள்ல இருந்ததா அல்லது வழக்கமான பரப்பா என்பது பற்றியும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியிடப்பட இல்லை. எவரெஸ்ட் விமானப்படை தளம் என்பது சாதாரண தளம் கிடையாது. இது ஒரு மிக முக்கியமான தளம், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு விமானப்படை தளமாக இருக்குது. பல முக்கிய விமான சோதனைகள் மற்றும் மேம்பட்ட இராணுவ திட்டங்களுக்காக அறியப்படும் இடமாக இந்த எவரெஸ்ட் விமானப்படை தளம் இருக்கின்றது. அதனால் இந்த சம்பவம் இன்னும் அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது. மிக பாதுகாப்பான, மிக உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கின்ற இந்த விமானப்படை தளத்துக்குள்ள எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது தொடர்பான கேள்விகள் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்குது. பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்ற கருத்து என்னென்று பாத்தீங்கன்னா, இத்தகைய விமானங்களில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் உடனடி தொழில்நுட்ப ஆய்வுக்கும் பாதுகாப்பு மதிப்பீட்டிற்கும் வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது, இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, இதை எப்படி தடுப்பது போன்ற விடயங்கள் ஆராயப்படும். இப்போது சமூக ஊடகங்களிலும் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் வரை எத்தகைய தகவல்களையும் நாங்கள் வெளியிட முடியாது, உறுதிப்படுத்தவும் முடியாது. உண்மையாகவே இந்த விமானம் வீழ்ந்ததற்கான உண்மையான காரணம் என்ன, தொழில்நுட்ப கோளாறா அல்லது மனித பிள்ளையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பதில்கள் விசாரணைகளுக்கு பின்பே தெரிய வரும். ஏனெனில் இந்த விமானம் வீழ்வதற்கு மிக அரிதான சந்தர்ப்பங்களை இருக்கின்றன. மிக அதிக அளவிலான பராமரிப்புகளோடு இந்த விமானம் பாதுகாக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விமானம். இந்த நிலையில் இந்த விமானம் வீழ்ந்ததற்கான காரணங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க தரப்பில் இருந்து சர்வதேச ஊடகங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று காலை இந்த விமானம் வீழ்ந்தது தொடர்பான பல செய்திகள் காட்சிகளோடு எல்லா ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டிருந்தன. இருந்தும் அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து இந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்தாலும் இந்த செய்திகளை நான் பதிவிடுகின்ற போது சில தகவல்கள் வெளியிடப்படுகின்றன என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. இந்த விமானம் வீழ்ந்ததற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான விசாரணைகள் தொடர்பான விடயங்களை அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. அது தொடர்பான மிக முக்கியமான தகவல்களையும் அதன் உண்மைத்தன்மை தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற செய்தி தொகுப்பில் நான் தருவதற்கு காத்திருக்கின்றேன். அதே நேரம் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான 3 மாதத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த போர் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அங்கு ஒரு டென்ஷனான நிலைமையை காணப்படுகின்றது. இந்த போர் மீதான ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற மிகச் சரியான விடயங்கள் தொடர்பாக இன்னும் யாரும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. எனினும் எதிர்வருகின்ற 19ஆம் தேதி ஜெனீவாவில் நேரடியாக இந்த இரு தரப்புக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கைச்சாத்திட இருக்கின்றன என்ற தகவல் தொடர்ச்சியாக கிடைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தை குழப்புகின்ற வகையில் அல்லது இந்த இரு தரப்பினர் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரை மீண்டும் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை அல்லது குழப்ப நிலைகளை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மிக பிரதானமாக பேசப்பட்டது ஈரான் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து முனைகளிலுமான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வருகின்றது. குறிப்பாக லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட்டின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் ஹெஸ்புல்லா அமைப்பை முற்றாக அழிப்பது, அவர்களை ஆயுதங்களை கீழே போட செய்வது, ஹெஸ்புல்லா அமைப்பினரை நிராயுத பாணிகளாக மாற்றுவது என்பது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. எனினும் லெபனானில் தொடர்ச்சியாக ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. எந்த அளவில் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுகின்றார்கள் என்ற விடயங்களும் இப்பொழுது கேள்வியாக எழத் தொடங்கி இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் இடம்பெற இருந்த சந்தர்ப்பத்தில் அதனை குழப்புகின்ற வகையில் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியது. அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயத்தில் தலையிட்டு இதனை ஓரளவு தீர்த்து இப்பொழுது ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்ற விடயங்களும் வந்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற முக்கியமான விடயம், கேட்கப்படுகின்ற கேள்வி எல்லாமே ஒன்றுதான். இந்த போரில் யார் வெற்றி பெற்றார்கள், இந்த போரில் யார் தோல்வி அடைந்தார்கள், அல்லது இந்த போரை அமெரிக்கா தொடங்கிய போது அவர்கள் குறிப்பிட்ட அந்த இலக்குகளை எல்லாம் அடைந்து விட்டார்களா, அல்லது எதிர்வரும் காலங்களில் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக ஈரான் எதையெல்லாம் இழக்கப் போகின்றது அல்லது எதையெல்லாம் சாதித்துக் கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாக பல கேள்விகள் உலகத்தில் இப்பொழுது எழுப்பத் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பான மிக முக்கியமான செய்தி தொகுப்புகளை எதிர்வருகின்ற நாட்களில் காத்திருங்கள். உங்களுக்காக அவற்றை மிக தெளிவாக மிக முக்கியமான ரகசிய தகவல்களோடு கொண்டு வர காத்திருக்கின்றேன். அடுத்து வருகின்ற 60 நாட்களில் ஈரான் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில். அதுபோன்றே அமெரிக்கா
மிக அதிக அளவிலான விடயங்களை ஈரானுக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக நிகழப்போகின்றது, அல்லது இஸ்ரேல் இதற்குள் புகுந்து இதில் ஏதாவது செய்து இந்த ஒப்பந்தத்தை குழப்பப் போகின்றதா, அல்லது இந்த ஒப்பந்தம் மிகச்சரியாக நடைபெறப் போகின்றதா, இதில் அமெரிக்கா நன்மை அடைய போகின்றதா அல்லது ஈரான் நன்மை அடைய போகின்றதா என்ற பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேச இருக்கின்றோம். இது போன்ற உலக விவர செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வடிவில் வந்து சேரும். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அதே நேரம் காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. மீண்டும் நாளை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.